ஹாய் செல்லக்குட்டீஸ், நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் குட்டியோட பர்த்டேக்கு காசுலாம் சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ நான் பர்ஸில் வச்சுருக்கேன் ஒரு 3000 ரூபாய் கிட்ட சேர்த்து வச்சுருந்தேன். பாதி இது ஜிபேல இருக்குது, அது குட்டியோட ஜிபேல தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காசை காணாமல் போயிடுச்சுன்னா நான் தான் எடுத்துக்கிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் திருடியாடு நான் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஜஸ்ட் ஒரு ப்ராங்க் தான். அவங்க பக்கத்து வீட்டில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. குரல் கூப்பிட்டேன் அப்படின்னா வந்துடுவாங்க. ஸோ இப்போ அந்த காசை எடு அப்படின்னு சொல்ல போகிறேன். எப்படியும் நீ உன்னால் எடுக்க முடியாதான்னு கேட்பாங்க. நம்ம அதெல்லாம் தாண்டி நம்ம ப்ராங்க்குன்றதை தெரியாமல் ப்ராங்க் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராங்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அவங்கள கூப்பிடலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? இப்போ நம்ம குட்டியை கூப்பிட வேண்டியதான். மைக்கு போட்டிருக்கேன். குட்டிமா, குட்டி, காது உள்ளலையோ? குட்டி நாங்க வர மாட்டாங்க. குட்டி என்னமோ கத்திக்கிட்டே இருக்க? வரமாட்டியா? கூப்பிட்டனா பக்கத்துல பேசிட்டு தான். சரி, என் காசு இருக்கு பாரு பேக்ல, அதை எடு. குட்டி 3000 ரூபாய் இருக்கும் பாரு, அதை எடு. போன்ல சார்ஜ் போட்டேன். என்னாச்சு? அதை எடுப்பா. என்னத்த என்ன எடுன்ற? அந்த பர்ஸ்ல நாள் எடுக்க முடியாது. எடுத்துட்டு உட்காரு குட்டி. எதுக்கும் வேலை வாங்குறேன், எனக்கே டயர்டா இருக்கு. போ குட்டியே, நீ போய் எடு. என்ன எதுக்கு சொல்ற? எடுத்துட்டு உட்காரேன். ஓவரா பண்ற. ஏந்துக்கு முள்ளதான் உன்னை பக்கத்துல இருந்து கூப்பிட்டேன். கணக்கு போடணும், கரெக்டா இருக்கா? எவ்வளவு இன்னும் சேர்த்து வைக்கணும்? ஆல்ரெடி வாங்கிட்டேன். நான் ஒரு 5000 ரூபாய் கிட்ட கொடுத்துருந்தேன். இப்ப பேக்ல 3000 ரூபாய் இருக்கு. அது எடு, கணக்கு போட்டு பாக்குறேன். இருமு என்ன வேலை வாங்காதவங்க, எனக்கு டயர்டா இருக்கு. போப்பா, அதுல எடு. போப்பா போ. உனக்கு அப்ப என்ன? உனக்கு தேவைன்னா நீ போய் வேலை செய்ய. என்னதுக்கு வேலை வாங்குற? நான் அதை எடுத்து கொடுக்கறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேனே. எனக்கு கால் வலி தான், அங்க போக முடியல. இருக்கிற இடத்துக்கு ஒன்னால போக முடியலையோ? போக முடியலப்பா. நான் வெளில இருந்தானே நான் வந்தேன். நீ சரி வந்தல, அப்படியே போய் பீரோவான்னு போய் எடுத்து கொடுத்து. நீ பீரோ கிட்ட போக முடியாது, அது எவ்வளவு தூரம் இருக்கு? எனக்கு டயர்டா இருக்குல்ல, உடம்புல தானே உன்னை கூப்பிடுறேன். போ. என்னால போக முடியாது, நீ வேணா போ. சரி போயேன். ஆமா, அதே தொல்லை பண்ணாம இருமோ. போ குட்டியே. ஏய் போய் எடுத்துட்டு கொடுத்துருப்பாடு. ஏய் அமைதியா என்ன படுக்கூடும். எனக்கு டயர்டா இருக்குன்னு நானே வந்தேன். நீ இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க. நான் உன்னை எதுக்கு இப்ப நான் கூப்பிட்டேன்? போய் எடுத்து கொடுத்துட்டு வா. நானா எடுத்துட்டு வர மாட்டேன், நீ போய் வேணா எடுத்துட்டு வா. போ. சரி போ, ஒன்னும் இல்ல. எனக்கு டயர்டா இருக்குமோ, அவங்க வேணுமோ. நான் தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கேன். நீ என்ன வீட்டுல வேலை செய்யற? இந்த ஒரு வேலை கூட உன்னால செய்ய முடியாதோ? சரி போ போ. ஏதாவது வேலை செஞ்சனா பரவாயில்ல, நீ வேலை செஞ்சுட்டு இருக்கா. சரி நான் போய் ஹெல்ப் பண்ணலாம். இருக்கிற அந்த பீரோ கிட்ட கூட உன்னால போக முடியாதுன்னா என்ன? சரி போ, ஓவரா பேசாத. எனக்கு கோவம் வந்துரும் சொல்லிட்டேன். எனக்கு என்ன போய் இந்த மாதிரிலாம் சும்மா பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் போய் எடுத்துட்டு வான்னு சொல்றேன்ல. செஞ்சு கிழிச்சிட்டேன் வீட்டுல. என்ன வேலை நான் செய்யல, எல்லாமே நான் தான் செஞ்சுட்டு இருக்கேன். போ. ஓவரா கூட போட மாட்டேன். எனக்கு காப்பி எல்லாம் போட தெரியாது. சோறாக்குறல்ல, எடிட் பண்றல்ல, மத்த வேலை நீ தான் செய்யணும். என்னால முடிஞ்சதுன்னா நான் கூட துணி கூட துவைச்சு போட்டுருவேன். என்னால முடியாதுமோ. இருக்கிற இடத்துக்கு நீ தான் எந்திரிச்சு போகணும். சரி போ போ, பரவாயில்ல. போ குட்டி. ஏமோ என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க? என்னமோ உனக்கு பிரச்சனை? சரி போ போ. சரி போ. நீ காசு வச்சுன்னா நீ தான் எடுத்துட்டு வரணும். சரி அது எடுத்துட்டு வா. எனக்கு காசெல்லாம் உனக்கு தானே பண்ற. போ. பேக் இருக்கும் பாரு, பீரோக்குள்ள இருக்கும் பாரு, எடு. போ போ போப்பா.
என்ன எதுக்கு வேலை வாங்கிட்டே இருப்பியா? அதுக்கப்புறம் வேலையே வாங்க மாட்டேன் போ. அதை மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்போம். ஏன் வருது? நீ உட்காந்துட்டே இருப்ப, நான் தான் எல்லா வேலையும் வந்து செய்யும். உள்ள இருக்கு பாரு. உள்ள இருந்தா எடுத்துட்டு வந்தனே. வேலை செய்த இது மேலு நீ அதை செய்த செய். அப்படி இந்தா சாவடியா ரெஸ்ட் எடுக்க கொடு. நான் விட்டை கிச்சு போட்டுருவோம் போல. காசு எடுத்துக்கிட்டியா? காசு எடுத்துக்கிட்டியா? காசு 3000 ரூபாய் வச்சிருந்தேன். எனக்கு என்ன தெரியும், நீ தானே என்ன எடுத்துட்டு வர சொன்ன. காசு இல்ல, இதுலதான் வச்சேன். எப்போ வச்ச? நான் வச்சு ஒரு வாரமா ஷாப்பிங் ஏதாவது பண்ணிருப்பேன். அவ்வளவு மேக்கப் போட்டேன்னா பண்ணி ஷாப்பிங் ஏதாவது பண்ணிருப்பேன். ஏன்ட்ட கேட்டேன்னா இப்படி நான் மேக்கப்பே போட மாட்டேன். தேவையில்ல பேசினா பேக்ல அடிச்சிருவேன். திருடெல்லாம் செய்யறியா இப்போ நீ? பேக் எடுத்துட்டு வர சொன்னா நான் எடுத்து வந்து கொடுத்துட்டேன். இன்னைக்கு என்ன திருட்டு பட்டம் கட்டுற? நீ வச்சா நீ தேடுமோ என்ன கேக்குற? நான் அங்க வச்ச பேக் சீக்கிரம் எடுத்துட்டு வந்து கொடுக்குற. அப்ப என் பேக் எங்கெல்லாம் இருக்கணும் உனக்கு தெரியுமா? இப்ப நான் திருடன்னு நீ சொல்ற. காசு காணுமே. காசு காணோம்னா என்ன எதுக்கு கேக்குற? நீ வச்ச இடம் சரியில்லை. நல்லா தேடி பாரு. 100 ரூபாய் 200 ரூபாய் இல்ல 3000 ரூபாய். நல்லா தேடி பாரு. 100 ரூபாய் 200 ரூபாய் இல்ல 3000 ரூபாய். ஏய் என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணல. நான் மட்டும் 1 லட்சம் ரூபாய் நான் சொன்னேன். நீ வச்சனா நீ உன்னதான் கேட்கணும். என்ன கேட்டுட்டு இருந்தா எப்படி? ஐயோ இந்த வீட்டுல நம்ம 2 பேர் தான் இருக்கோம். நான் எடுக்கலன்னா நீ தான் எடுத்திருப்ப. எது குட்டி கேவலமா திருடலாம் ஆரம்பிச்சுட்ட? குட்டி கேவலமா திருடலாம் ஆரம்பிச்சுட்ட. அசிங்கமா பண்ற. என்னை பார்த்தா அப்படியே தெரிஞ்சு உனக்கு நானே போனா பொண்ணு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துருவேன். என்னை பார்த்து 3000 ரூபாய் திருடன்னு சொல்றியா? அசிங்கமா இல்ல உனக்கு? ஐயோயோ இப்ப நான் இல்லாம என்ன பண்றது? 3000 ரூபாய் நீ எங்கேயாவது வச்சிருப்ப. நல்லா தேடி பாரு. போய் பேக்ல தான் வச்சேன். இங்க பாரு. நீ வேணா பேக்ல பாரு. என்கிட்ட கொடுக்காத. எந்த எடுத்துட்டு வர சொன்னேன். ஆஹா நீ பாரு. நீ தான் எடுத்திருக்க. பாரு நீ வேணா. எனக்கு திருட்டுப்பட்ட கட்டினாலாம் எனக்கு பிடிக்காது. நான் எனக்கே பிடிக்காது திருடுறவங்கள பார்த்தாலே. அப்ப நான் திருடணும்னு சொல்றேன். நம்ம 2 பேர் தான் இருக்கோம். என் பேக்ல காசு காணனா நீ தான் திருடி இருக்க. நான் திருடலாடி. நீ தான் எடுத்துருக்க. இவ்வளவு பொருள் இருக்குமா? நான் அதை மட்டும் தான் திருடணும். நான் பேக். ஆமா 3000 ரூபாய் பணம். நாங்க பணத்தையே பார்க்காத மாதிரி பேசுற. பாத்துருந்தா தானே. இந்த மாதிரி தேவையில்லாம பேசாதமோ. ஒரு தேவையில்லாத நீ பண்ணிக்கிட்டு இருக்காதவன். என் 3000 ரூபாய் ஃபர்ஸ்ட் எடுத்து. நான் எடுக்கல. ப்ராமிஸா எடுக்கலடி. நீ வச்சு நீ எங்க வச்சேன்னு போய் போ. கன்ஃபார்மா பீரோ. எனக்கு இவன் 3000 ரூபாய் வேணும். பீரோல வச்சேன்னு போய் பாரு. பீரோலாம் நான் வைக்கல. நான் பர்ஸ்ல தான் வச்சேன். திருடலாம் ஆரம்பிச்சுட்ட இப்பெல்லாம். நீ கேவலமா இல்ல உனக்கு? நான் எங்கடி இந்த மாதிரிதான் ஓவரா பண்ணக்கூடாதுன்றது. ஏய் காலடி. கேவலமா பண்ற. யாருக்காக வாங்குறது? உனக்கு தானே செய்யறேன் எல்லாமே. நீயே திருடுனா நான் எங்கடி திருண்ண? வெக்கமாவே இல்லை. அப்ப காசு எங்க போச்சு? நாளை மேற்கொண்டு போடணும். ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் போட்டு ஏதாச்சும் எடுக்கணும். உனக்கு 3000 ரூபாவே இப்ப காணும். 10000 ரூபாய் நான் எங்க போறது? நான் எடுக்கலடி. எனக்கு என்னடி தெரியும்? என்னடி இப்படிலாம் என் மேல சந்தேகப்படுற? நான் எனக்காவது அப்படி பண்ணிருக்கேனா உனக்கு தெரியாதா? நான் வீட்டுல நம்ம 2 பேர் தவிர யாரு இருக்கா? எனக்கு அதுதான் முக்கியம். என் மேல சந்தேகப்படணும். இப்படி நீ கூட தான் மறந்து எங்க வைக்கலாம். நான் எப்படி மறந்து வைப்பேன்? நான் பேக்ல வச்சேன். நான் பேக்ல வச்சதே எனக்கு ஞாபகமா இருக்கு குட்டி. பர்ஃபெக்டா ஞாபகமா இருக்கு. கான்ஃபிடண்டா சொல்வேன். நான் பேக்ல தான் இருக்கு. நீ தான் எடுத்தேன்னு கான்ஃபிடண்டா சொல்லுவேன். சத்தியமா? ஏன்னா நம்ம வீட்டுல நம்ம 2 பேர் தவிர யாரு பீரோ திறந்து காசு எடுப்பா? நான் சத்தியமா எடுக்கலாமோ? நம்ப மாட்டியா? நான் உன் மேல ப்ராமிஸா நான் எடுக்கல. சாவடிச்சிருவேன் 3000 ரூபாய்க்கு. 3000 ரூபாய்க்கு நம்ப கூட மாட்டேங்கிறல என் மேல. ஒரு 3000 ரூபாய்க்கு என் மேல சத்தியெல்லாம் பண்ற. அப்படி என்ன பண்ண அந்த 3000 ரூபாயில சொல்லு. நான் எடுக்கவே இல்லைன்ற நீ என் மேல பழி போட்டேன்னா என்ன அர்த்தம்? நான் எடுத்த மாதிரி இருக்கணும். என்ன மறுபடியும் திருட்டு பட்டெல்லாம் கட்டாதமோ எனக்கு கோவம் வந்துடும். நான் எடுக்கலன்னு சொல்றேன். என்ன எதுக்கு சொல்ற? நீ தான் எடுத்திருக்க. கேவலமா ஜிப்பு வேற ஓப்பன்ல இருக்கு போல. எடுக்கலடி. என்ன நம்புமோ? என்ன திருட்டு. எனக்கு என்ன சொல்லாத.
பேக் அங்க வையேன். ஆல்ரெடி நானே டென்ஷன்ல இருக்கேன். பேக்கோ கிழிஞ்சிருச்சுனா இந்தா இதுலதான் இருக்கு, எடுத்து கொடு எனக்கு. 3000 ரூபாய் என்கிட்ட நான் எடுக்கலாமோ? என்ன நம்புமோ? நீ தான் எடுத்திருக்க. நம்ம வீட்டுல வேற யார் எடுப்பா? வேற யார் எடுப்பா? இல்ல எனக்கு தெரியல, சொல்லு. வேற யார்? நீ தொலைச்சிட்டு கூட தான் என்கிட்ட வந்து சொல்லுவ வேணும்னே. நான் எப்படி தொலைப்பேன்? அப்ப என்ன எப்படி கரெக்டா சொல்றேன்? நான் எடுத்தது நீ பாத்தியா இல்ல ஒளிஞ்சிருந்து பாத்தியா? பீரோல போய் கை வச்சத எனக்கு நான் ஏன் ஒளிஞ்சிருந்து பாக்கணும்? என்ன சொன்னது? எனக்கு இப்ப என் 3000 ரூபாய் வேணும். நான் எடுக்கலாமோ? எனக்கு தேவலாம கேவலமா இல்ல உனக்கு? நான் அப்படியே லைட்டே போய் சொல்ல போறேன். சொல்லுவேன். யார்கிட்ட போய் சொல்லுவா? 3000 ரூபாய் திருடுறா. இப்பெல்லாம் திருட ஆரம்பிச்சிட்டா. இந்த மாதிரி இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. பேசாதமோ அசிங்கமா எனக்கு வெறிமை இரா வருது. நான் எடுக்கலன்ற என்னையே சொல்லிட்டு இருக்கேன். 3000 ரூபாய் திருடுனதோ எல்லாமே என்ன அடிக்க வர செய்வியா நீ? நான் பண்ணலமோ, என்னை அடி போய் சொல்லாத. நான் பண்ணலன்னு சொல்றேன். அப்புறம் மறுபடியும் நான் பண்ண வீட்டுக்கு போய் சொல்றேன். கேவலமா இல்ல. நான் பண்ணலடி. நான் எடுக்க மாட்டேன் இப்படிலாம் காசுலாம். எனக்கு சின்ன வயசுல இருந்து பழக்கம். நாளா திருட மாட்டேன் எங்க வீட்டுல. சரியா? நான் நல்ல பிள்ளை. எங்க வீட்டுல நாளா திருட மாட்டேன். அக்கா அப்ப ஜீனு அப்படிதான், திருடுறதுதான் ஜீனு. எங்க வீட்டுல அப்படி சொல்லுவாங்க. நான் அப்படி கிடையாது. நான் கேட்டு கூட வாங்கிடுவேன். எங்க வீட்டுல நான் திருட மாட்டேன்னு சொல்ல வரேன். அதுக்கு நீங்க ஃபேமிலி நீ போய் சொல்லாத. எல்லாருமே இப்படிதான் போல. தேடி பாருமோ. எந்திரிச்சு போய் தேவையில்லாம பேசிட்டு இருக்கா. நான் பேக்ல தான் வச்சேன். வேற இடத்துல போய் நான் என் பேக்ல தான் வச்சேன். இதுதான் நான் எடுத்துட்டு போறேன் எல்லா இடத்துக்குமே. என் 3000 ரூபாய் வேணும். இப்ப எனக்கு வேணும். அவ்வளவு ரோசை இருக்கிறவன் என் 3000 ரூபாய் இப்பயே கொடுத்துரு. ஏன் நம்ம வீட்டுல அன்னைக்கு என்னோட ஹெட்செட் கூட தான் காணோம். அதுக்காக நான் உன்ன கேட்கலாமா? ஹெட்செட் இப்ப நான் அந்த காதுல மாட்டி சொருவிட்டு இருக்கேன். தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. ஓரமா தேடிக்கிட்டு இருக்கேன்ல. காசு எங்க இருக்குது? ஹெட்செட் எங்க இருக்குது? அடிச்சிருவேன் நான். நான் உன் பேரை சொல்லவா? ஆமா, ஹெட்செட் நான் தான் போட்டு காது கனியே கீச்சிட்டு இருக்கேன். அதுதான் எனக்கு கிரவுடே பிடிக்காதுன்னு நல்லா தெரியும். நானும் சொல்றேன். அது என் பணம், எனக்கு இப்ப வரணும். நான் எடுக்கலாமோ? என்ன நம்ப. எனக்கு தெரியாது. என் 3000 ரூபாய் வேணும். எனக்கு கெட்ட பேர் வாங்க. நான் அப்படியே சொல்ல போறேன் இப்ப எல்லாருக்கிட்டயுமே. எதுக்குடி எல்லாத்திட்டயும் போய் சொல்லுவேன்? ஸ்டோரியில இருந்து ரீல்ல இருந்து என் 3000 ரூபாய் காணோம். நான் பர்த்டே என் பர்த்டேக்கு நான் செலவு பண்றேன். என் பர்த்டே குட்டி செலவு பண்ணான்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரிலாம் வாய் பேசாதமோ. நான் திருடவே இல்லைன்ற மாதிரி இந்த மாதிரிலாம் வாய் மட்டும் கிளியே சொல்றீங்கல்ல. உனக்கு பண்ணுன்றாங்கல்ல. அவங்க முன்னாடி சொல்லணும்ல. 3000 ரூபாய் திருடி புட்டு கிடக்குற. என்ன பண்ண? அதை எடுத்து யாருக்குன்னா கொடுத்துட்டியா? எனக்கு தெரியாது. பேசுற பத்தி அசிங்கமே இல்லாம திருடு மாதிரி இருக்கும். உனக்கு திருட்டு கோட்டு மாதிரி இருக்கா? நம்ம 2 பேர் தான் இருக்கோம் வீட்டுல. யாரா இருந்தா கூட நான் உன்னை திருடுன்னு சொல்ல மாட்டேன். என்ன அப்ப நல்லா வாயில வந்துட போகுது. என்ன திருட்டு ஃபேமிலியா நாங்களாம்? என்ன பார்த்தா அப்படி இருக்கா? என்னமோ அசிங்கமாலாம் பேசுறேன் இப்பெல்லாம் நீ. நான் சத்தியமா எடுக்கல. நம்பு. நீ எங்கேயா வச்சிருப்ப. எந்திரிச்சு போய் தேடு. ஆசை காணும் குட்டி. தயவு செஞ்சு கொடுத்துரு குட்டி. நான் திருடுனா இதெல்லாம் யார் வாங்கிருக்கா? நான் எப்படி சொல்றேன்? இல்ல நீ அது வேற குட்டி. வாங்கி கொடுத்தது இல்லாம அதே இப்ப திருடுறிய சேர்த்து வைக்கிறதுலாம். வாங்கி கொடுத்ததும் இல்லாம இதெல்லாம் எடுத்துக்கிறியே. நான் சத்தியமா பண்ணலடி. என்ன நம்புடி. நான் பண்ணலடி. என்ன எதுக்கு இப்படி பண்ற? நான் பண்ணலன்ற மறுபடியும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இப்போ வச்சிரும். எனக்கு வெறி மயிலா ஒட்டிப்போம். நான் பண்ணலன்ற அப்புறம் எதுக்கு எனக்கு கேட்டுட்டே இருக்கு காசுன்னு? என் பர்சு நான் பண்ணலன்ற அப்புறம் எனக்கு திருட்டு பேர்லாம் வைக்கிற. எது கோவம் வருது? நீ எடுத்தியா? நீ எடுத்தா கோவம் தான் வரும். எடுத்தாலும் அப்படிலாம் இல்லையே. நீ எடுத்தா உனக்கு அப்படி கோவம் வருது சொல்ற. அப்ப நீ எடுத்திருக்க. அதுக்குன்னு நீ என்ன சொல்றதுனால தான் எனக்கு கோவம் வருது. நீ எடுத்திருக்க. நான் எடுக்கவே இல்லையே. நான் எடுத்து என்ன ப்ரூஃப் வச்சிருக்க? நீ எடுத்திருக்க. நம்ம 2 பேர் தான் இருக்கோம். அதான் ப்ரூஃபே. நம்ம 2 பேர் இருக்க வீட்டுல நீ தான் எடுத்திருக்க. நான் எடுக்கல. நம்புமோ? இதுக்கப்புறம் நான் பேசுற மாதிரி இல்ல. நீ எப்ப என் காசை கொடுக்குறியோ அப்பதான் நான் பேச போறேன். வீடியோ பண்ண வர மாட்டேன். எதுக்குமே உங்ககிட்ட வரத்தாவே இல்லை. சத்தியமா காசே இல்லடி என்கிட்ட. 1 ரூபாய் கூட. நம்புடி. நான் எடுக்கவே இல்லடி. இப்படிலாம் இருக்க நினைச்சு கூட நான் பார்க்கல. சரி நான் உனக்கு வீடியோ போய் தேடவா? தேடவும் வேணாம். எப்படியோ பர்ஸ்லாம் நீ தான் எடுத்துட்ட. தேடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுது. அதுக்குதான் என் பர்ஸை கூட நீ எடுத்து கொடுக்கல போல. இப்பதான் தெரியுது நீ என் பர்ஸ் எடுத்து தரல. வேலை வாங்காம என்ன வேலை வச்சது இல்லாம எனக்கு இந்த பேரும் இந்த பர்ஸ்லாம் பர்ஸ் எடுத்து தரல. நீ எடுத்துட்ட. இப்ப பர்ஸ் எடுத்துக்குதான் நம்ம வசமா மாட்டிப்போன்னு தான் நீ எடுத்து தரல. இப்பதான் ஞாபகம் வருது எனக்கு.
ஏமோ பர்ஸை எடுத்து கொடுத்ததுனால என் பேர் கெட்ட பேர் ஆக்கிட்ட. நீயே இப்ப பர்ஸ் போய் எடுத்துருக்கலாம்ல. என்ன எதுக்கு எடுக்க வச்சு இப்ப என் பேர் எடுக்க வச்சதோ இல்லாம எடுத்திருந்தாலும் அது நீதான் எடுத்திருப்ப. நான் எடுக்கல நம்ப. நீ பயத்தினால கொஞ்ச நேரம் பேசி அப்படியே எடுக்க விடாம பண்ணிடலாம் இவ்வளவு நீ யோசிச்சிருப்ப. அவ கேட்டே இருக்காச்சு எடுத்து சொல்லிட்டே இருந்தா இப்ப நான் ஒச்சட்டே இருக்காச்சு எடுத்து சொல்லிட்டே இருந்தா இப்ப நான் ஒச்சு மண்டையெல்லாம் ஒச்சு போட்டுருவேன். நான் எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன எதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க? நீ எப்படி மண்டை உடைப்ப? எடுத்துட்டு காசை திருடிட்டு எப்படி மண்டை உடைப்ப? எடுக்கலன்ற அப்புறம் என்னத்துக்கு சீன் போட்டுட்டு இருக்க? இப்பெல்லாம் திருட கூட ஆரம்பிச்சுட்டேன். மறுபடியும் திருடுன்னு அத கஷ்டப்படுத்துறாங்க. நான் திருடவே இல்லைன்ற என்ன போய் ஒரு 3000 ரூபாய்க்கு சீப்பா பண்றேன். என்னை பார்த்தா அப்படியே இருக்கு. எங்க வீட்டுல அப்படியே பெத்து போட்டு வச்சிருக்காங்க. என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்பதான் தெரியுது. நாங்களாம் எதுக்குமே திருடவே மாட்டோம். சீப்பா ஒரு 3000 ரூபாய் நீ எங்க வச்சேன்னு தெரியல. என்ன போய் திருட்டு போட்டு எங்க வச்சானு இல்ல, பேக்ல தான் வச்சிருக்கேன். நீ வச்சா நீ எந்திரிச்சு போய் தேடுமோ எந்திரிமோ. என்ன எதுக்கு அடிக்கிற? திருடுறது எல்லாம் நீ அடிக்கிறியா? நீ போய் தேடு. என்ன எதுக்கு திருடு? வெக்கமா இல்ல? காசு எடுக்கிறேன் சொல்லிட்டே இருக்காதமோ. சத்தியமான கோவம் வந்துருமோ. நான் இல்லன்ற நீ மறுபடியும் அதை சொல்ற எனக்கு கோவம் வருதுன்னு அமைதியா இருன்னு சொன்னேன். வாய மூடிட்டு அமைதியா இரு. நான் திருட 3000 கூட இவ்வளவு ரோசையாமா இருக்குல்ல. 3000 நான் கொடுத்துறேன் போ. எப்படி கொடுப்பேன்? நான் கொடுத்துறேன் போ. திருட்டுனதாலதான் உன் வாயில இப்ப 3000 ரூபாய் வரேன்னு சொல்லுது. நீ தானே என் உயிரை வாங்குற. போ எடுத்து. அதை நீ இப்பயே கொடுத்துருக்கணும். நான் இப்ப எப்படி கொடுப்பேன்? என்கிட்ட காசு இல்லையே. நான் எடுத்துதானே காசு கொடுப்பேன். அவ்வளவு ரோசமா இருந்தா கொடுத்துட்டு போ. நான் யார்ட்டையா போன் பண்ணி கூட கேட்டு கடன் கொடுத்துறேன். நம்ம போவோம். வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இப்படிதான் அசிங்கமா பண்றேன். யாரு நான் பண்றேன்னா நீ பண்றியா? இப்பெல்லாம் நீ ரொம்ப பேடா பண்ற. சரி உன்னை யார்ட்டையே தெரிஞ்சு உன்ட 3000 ரூபாய் கேட்டு வீட்லயே எப்படி எடுப்பாங்க நீ சொல்லு. நான் சொல்லிட்டேன் உனக்கு. சரி நம்மள நம்பி தானே வைக்கிறாங்க ஒரு பொருளை. எடுக்கலடி நம்புடி. நான் எப்படி எடுப்பேன்? நம்ம வீட்டுல இருந்து நானே திருடுவேனா? ஒரு அக்கறையா இருக்கனாலதான் எல்லாமே வைக்கிறது. இவ்வளவு பொருள் இருக்குமோ 3000 ரூபாய் தான் நான் தூக்கிட்டு போறேன் நான் பீரோல இருந்து. அதான் தெரியல. கேட்டா நானே எல்லாம் கழட்டி கொடுத்துருப்பேன். 3000 ரூபாய்க்கு நானே எடுத்துட்டு போன்னு சொல்லியிருப்பேன். அது ஏன் என்கிட்ட கேட்கல? எனக்கு சீப்பா அப்படிலாம் வேணாம். நான் கேட்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். வாயை மூடிட்டு இருந்துக்கோ. என்னை வெறுப்பேத்தி சந்தி இப்ப அடிச்சிருவோம். நான் பாத்துக்கோ எல்லாத்தையும் போட்டு உடச்சிருவேன். நான் தான் 3000 ரூபாய் கேட்டு வாங்கி தரேன். யார்ட்டே கேட்கிறேன். இரு போன் பண்ணியாச்சு கேளு. அதுக்கப்புறம் என்கிட்ட நீ பேசாத. என்ன எதுக்கு உட்கார்ந்துருக்க? எழுந்து போ. கேளு. யார்கிட்ட கேளு. பிச்சை கூட எடு. திருடுற அசிங்கமா தெரியல. யாருகிட்ட கேட்க போற? கேட்போம். உனக்கு என்ன அந்தம்? அதெல்லாம் உனக்கு என்ன? யாருகிட்ட கேட்க போற? யாரு இருக்கா? யாரோ இருக்காங்க விடு. இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசாதமோ. இதுக்கப்புறம் நீ உன் காசு ஆச்சு நீ ஆச்சு என்கிட்ட பேசாத. இதுக்கப்புறம் நான் யார்கிட்டயே கேட்டு வாங்கிக்குவேன். திருடுனா தப்பா தெரியல. காசு கேட்டது மட்டும் அப்படியே குத்தம். அப்படியே குத்தமுள்ள நெஞ்சுதான் குறு குறுக்குமா. நீ மூடு வாய. நான் திருநங்க நீ பாத்தியா? என்ன எதுக்கு திருட்டு சொல்ற? திருடின்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும்? நான் உன் காசை கொடுத்துறேன். நீ அமைதியா இரு. யாரு கால் அடிக்கிற? அமைதியா இரு. என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துற நீ. நான் போய் என்ன திருநன்னு சொல்றேன். இவ்வளவு பீரோல இவ்வளவு பொருள் இருக்கும் போது யாரு கால் பண்ற? நீ அமைதியா கட் பண்ணு. நான் என் காசை பொறுமையா கூட கொடு. கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு கேவலமா இருக்கு. எனக்குதான் கேவலமா இருக்கு. எனக்குதான் கேவலமா இருக்கு. உன்னால நீதான் எனக்கு திருட்டு போட்ட கட்டிட்டியே. எனக்குதான் கட்டிட்டேன்னா வேற என்ன பண்றது? இப்ப காசு கேக்குறது கேவலமா இருக்கு. எதுக்கு? எனக்கு என்ன கேவலம்? ஆமா அவ என் ஃப்ரெண்டு தான். நான் கேட்டுக்கிறேன் விடு. நான் இந்த மாதிரி நான் திருடா எனக்கு திருடன்னு சொன்னல. நான் கேட்டு சொல்லிக்கிறேன். என்னை இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறா. நான் இதெல்லாம் நான் திருடவே மாட்டேன். என்னை இப்படி அசிங்கப்படுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு உன் கடன் உனக்கு 3000 ரூபாய் தானே நான் கொடுத்துறேன் போ. நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன். என்னை இப்படி அசிங்கப்படுத்துற. நம்ம வீட்டுல நம்ம 2 பேர் தான் கூட்டி இருக்கோம். நம்ம 2 பேர் இருந்தோம்னா நீ தானே செலவு பண்ற. நீ எங்க செலவு பண்ணிருப்ப? என்ன வந்து கேட்டா என்ன அர்த்தம்? அதெல்லாம் காசு எடுத்தேன்னு சொல்ற. நீதான் எடுத்திருக்க. உனக்குதான் கேவலமா. மறுபடியும் நான் திறனெல்லாம் சொல்லாதமோ. எந்திரிச்சு போயிடு ஒழுங்கா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. சண்டை வரக்கூட நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அடிச்சு உடச்சு மூஞ்செல்லாம் உடச்சிருவேன். திருட்டு கோட்டுன்னு என்னெல்லாம் சொல்லாத. திறன் பார்க்கவே பிடிக்கல. பிடிக்கலாம் போ. யாராவது பாத்துட்டு போ. இப்படிலாம் திருடுற. அத கூட காசு எப்படியா தெருமை கொடுத்துட்றேன். இரு
மூஞ்ச பார்க்க கூட சகிக்கல இப்படிலாம் திருடிட்டு இருக்க இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க திருநன்ட்டு எதுக்கு அடிக்கிற திருடி போட்டு அடிக்க வர செய்வியா திருட்டு கொட்டு இந்த மாதிரி சொல்லாதன்னு சொன்ன இப்பதான் மறுபடியும் திருட்டு கொட்டுல என்ன சொல்லாத என்ன எதுக்கும் அப்படி எல்லாம் சொல்றேன் நான் திருடலாமோ நம்புவோம் ப்ராமிஸா நம்புவோம் சத்தியம் பண்ற 3000 ரூபாய் எடுத்து போட்டு வெக்கமா இல்ல ஏமல வர சத்தியம் பண்ற செத்து போயிட்டேன்னு என்ன பண்றது திருடிட்டு ஏமல வர சத்தியம் பண்ற செத்து போயிட்டேன்னு என்ன பண்றது திருடிட்டு எங்க அம்மா மேல சத்தியமா அடிக்கல எப்பவும் நம்ப மாட்டேன் பொய் சத்தியம் எல்லாம் பண்ணுவேன் எங்க அம்மா மேல என்னைக்கே நான் ப்ராமிஸ் பண்ணுவேனா சும்மா எல்லாரும் மேலயும் சத்தியம் ஏமலே போய் சத்தியம் எப்போ பண்ண நான் உன் மேல ப்ராமிஸ் எப்போ பண்ண உன் மேல ப்ராமிஸ் எப்போ பண்ண உன் மேல எப்போ ப்ராமிஸ் பண்ண எங்க அம்மா மேல சத்தியம் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியும் எங்க அம்மா மேல என்னைக்கே நான் பண்ணிருக்கேனா எத்தனை அடி எங்க அம்மா மேல என்னைக்கா பண்ணிருக்கேனா நீ எதுக்கு இப்படி சொல்லலாம் எங்க அம்மா மேல சத்தியமா எடுக்கல இப்ப தேவையில்லாம பண்ணணும்னா சாவ வச்சிருவேன் நான் எடுக்கலன்னா நம்பு திருடினவங்களுக்கு தான் கோவம் வரும் எனக்கு இருந்தாலும் கோவம் வரும் அப்படின்னா உன் காசை நான் திரும்ப கொடுத்துட்றேன் சாவாத கேட்டு நாயா சாவறேன் நீதான் திருடிட்ட திருடிட்ட திருடடி நான் திருடலன்னு சொல்லிட்டே இருக்க மறுபடியும் என்ன திருட்டு பக்கத்துல குட்டி உண்மையா அந்த பேக்ல நீ காசு வச்சே இல்லையா அதை சொல்ல காசு வச்ச அப்புறம் எதுக்கு பொய் சொன்ன நீ பொய்யா இல்ல நான் பொய்யா சொல்லு நீ பொய்யா நான் பொய்யா எனக்கு திருட்டுப்பட்ட கட்டம் இல்லாம பொய்காரிச்சி நீதான் பொய்காரியா அப்போ பொய்காரி நீ சீச்சி இப்ப எங்க இருக்குது வீடியோ நான் சொல்றேன் இரு பொய்காரி பொய்காரி இங்க இருக்கு இங்க வச்சிருக்கீங்களா கேமரா எங்க வச்சிருக்கா பாருங்க இவதான் பொய்காரி நான் திருட சத்தியமா நம்புங்க எப்படி திருட்டு கொட்டி இதுதான் காசே இல்லாம என்ன பிராங்க் பண்றதுக்காக காசு வச்சேன்றா நான் அப்பயும் யோசித்தேன் இதுக்கிட்ட ஏது காசு இருந்தாலும் என் பிறந்தாளை சேர்த்து வச்சிருப்பாள் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் நான் போனா போட்டோன்னு சரி வச்சிருந்துருப்பா போல யார்ட்டையே கடன் வாங்கி திருடில்லடி நீ தானே பொய்காரி நான் திருடு இல்லைங்க இவதாங்க பொய்காரி எதுக்குடி பண்ற எனக்கு என்ன பிராங்க் திருட்டு பட்ட கட்டுது அதுக்குன்னு எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் இழுக்கிற அதுக்குன்னு நீதான் இழுத்த எங்க அக்கா ஆமா எங்க அக்கா தான் திருடுவாங்க நான் இன்னுமே சத்தியமா எங்க வீட்டுல மாட்டேன் குட்டி வந்து இது நான் நிறைய இடத்துல சொல்லுவேன் இது வந்து உண்மைதான் ₹1 ஆயிட்டுனா கடை வச்சா கூட ரிட்டர்ன் போய் கொடுத்துருவாங்க இவங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டரு சோ வந்து திருடலாம் மாட்டாங்க எனக்கே நம்மளுக்கே இவ்வளவு வயசாறாங்க நானும் அதே மாதிரி எங்க வீட்டுல மட்டும் டிஃப்ரெண்டான கேரக்டர் நான் எதுவுமே எடுக்கவே மாட்டேன் எங்க வீட்டுல குட்டி வந்து அங்கங்க பைசா வச்சிருவாங்க காசு இருக்கும் நான் குட்டிக்கும் எனக்கு ஒரு சின்ன சண்டை வந்தா கூட காசெல்லாம் எடுத்துக்கிட்டோ என்கிட்ட குடுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடவே மாட்டேன் நான் இந்நாள் வரைக்குமே அப்படியே கெத்தா நடந்து போய்கிட்டே இருப்பேன் நான் அதுக்குள்ளே பின்னாடி வந்துடுவாங்க இவங்க பொருள் எத்தனைக்கும் கழட்டி கொடுத்துட்டு தான் போவேன் தான் குட்டி உன்னோட செயின்னு சொல்லிட்டு கழட்டி கொடுத்து தான் போவோம் ஒரு சண்டையா இருந்தாலுமே ஒரு சின்ன சின்ன சண்டை வரும்போது கூட எதுவுமே இந்த வீட்டுல இருந்து எடுத்துட்டே போக மாட்டேன் என்னோட கேரக்டர் கால் பண்றேன் காசு கேட்கு கடங்குது அவ என் ஃப்ரெண்டா தாங்க ஓகே இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா வரும் சோ டாடா பை பை லவ் யூ மா